அனைவருக்கும் வணக்கம். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஹுவாவி மேலே இருந்த பேன் வந்து அப்லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதை அடுத்து வந்து யூஎஸ் கம்பெனிஸ் அண்ட் ஹுவாவி கம்பெனிக்கு நடுவில் இருக்க எல்லாம் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, கூகுள் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் எல்லாமே அந்த பிரச்சனையும் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிடுச்சு. இதை அடுத்து ஹுவாவி ஜூலை 23 சைனாவில் அவங்களோட சப் பிராண்ட் ஹானரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, ஹானர் 9X. இது ஹானர் 8Xோட சக்ஸஸர் வெர்ஷன். ஹானர் 8X போன வருஷம் ஒரு பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன் 2018. ஸோ அதோட சக்ஸஸர் வெர்ஷனாக ஹானர் 9X லான்ச் ஆக போகுது. இது கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. இதோட லான்ச்க்கு முன்னாடியே இதோட சில ஸ்பெக்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஹானர் 9X வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக போது. ஒன்று வந்து ஹானர் 9X மற்றும் ஹானர் 9X ப்ரோன்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக ஹானர் வெப்சைட்டில் வந்து ஒரு இமேஜ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹானரோட பாக்ஸ் காட்டியிருந்தாங்க. அந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே சைஸ் பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஹானர் 9X வந்து கிரேடியண்ட்டில் எழுதியிருந்தது. அதனால் வந்து ஹானர் 9X ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கிரேடியன்ட் ஃபினிஷில் லான்ச் ஆகலாம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கிரேடியன்ட் ஃபினிஷில் தான் லான்ச் ஆகுது. ஸோ அதனால் ஹானர் 9Xும் கிரேடியன்ட் ஃபினிஷில் வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது. அதனால் இது வந்து 6.7 இன்ச் டிஸ்பிளே சைஸில் லான்ச் ஆகலாம். ஏற்கனவே ஹானர் 8X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அதோட சக்ஸஸர் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால 6.7 இன்ச்சில் இது லான்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லை, ஒரு பேட்டன்ட்டில் வந்து இது ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதனால் வந்து ஹானர் 9X வந்து பாப்அப் கேமராவில் தான் லான்ச் ஆகும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து பாப்அப் கேமராவில் லான்ச் ஆகுது. ஸோ ஹானர் 9Xும் நம்ம பாப்அப் கேமராவோட எதிர்பார்க்கலாம். ஹானர் 9Xோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் ஆக்கிறதுக்கு 7nm ஆக்டோகோர் கிரின் 810 தான் இது லான்ச் ஆக போகுது. ஏற்கனவே போன மாதம் ஹுவாவி நோவா 5 வந்து இந்த ப்ராசரில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ப்ராசரில் தான் ஹானர் 9Xும் லான்ச் ஆக போகுது. கிரின் 810 வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால வந்து ப்ரைஸிங்கும் ஹானர் 9X வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஹானர் 9X ப்ரோ வந்து கிரின் 980 லான்ச் ஆகலாங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் இது வந்து கிரின் 810 தான் லான்ச் ஆக போகுது. கிரின் 810 வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர். இதை வந்து நம்ம ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்னாப் ட்ராகன் 730 கூட கம்பேர் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சிமிலராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 730 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சாம்சங்கோட A80 மற்றும் ரெட்மியோட K20யும் அந்த ப்ராசஸரில் தான் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, சாம்சங் A80 வந்து ரொட்டேட்டிங் கேமராஸில் லான்ச் ஆகுது. ரெட்மி K20 ப்ரோ வந்து பாப்அப் கேமராவில் லான்ச் ஆகுது. கூட வந்து கிரின் 810 வந்து ஹானர் 9Xும் லான்ச் ஆக போது. உண்மையிலே வந்து டஃப் காம்படிஷனாக இருக்கும். அடுத்ததாக இதோட GPU பார்த்தா மாலி G52 இது லான்ச் ஆக போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்கனவே இருந்த ஹானர் 8Xை விட 10 டைம்ஸ் பெட்டராக தான் இருக்கும். அடுத்ததாக ஹானர் 9Xோட பேட்டரி எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தா 8Xை விட கொஞ்சம் பெட்டர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 8Xல வந்து 3650 mAhல கொடுத்துருந்தாங்க. இது வந்து 3750 mAhல லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பேட்டரி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட இது 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பண்ணும். அதே ஹானர் 9X ப்ரோ பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தா ஹானர் 9X வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப்போட வருது. 24 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, வைட் ஆங்கிள் சென்சார் வந்து 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். அதே ஃப்ரண்ட் கேமரா வந்து பாப்அப் கேமரா 20 மெகா பிக்சல்ல லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே ஹானர் 9X ப்ரோ வந்து 48 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட லான்ச் ஆகும். ஸோ ரீசெண்டாக வெளிவந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்த்தா ஹானர் 9X வந்து ஹானர் 8X அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது அதே செக்மெண்ட்டில் இருக்க சாம்சங் A80 இருக்கட்டும், ரியல்மி Xஆ இருக்கட்டும், ரெட்மி K20 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டஃப் காம்படிஷன் இது கொடுக்கும். ஸோ ஹானர் 9X இந்தியாவில் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்குவீங்களா? எந்த ப்ரைஸில் லான்ச் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.